முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. இந்தியாவில் விற்கப்படும் குழந்தைகளுக்கான நெஸ்லே தயாரிக்கும் செர்லாக் ஊட்டச்சத்து உணவில் சுகர் சேர்க்கப்படுவது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ஒருமுறை குழந்தைக்கு உணவு ஊட்டுகையில் சராசரியாக 2.2% சுகர் குழந்தையின் உடலுக்குள் செல்வதாகவும் கூறப்படுகிறது. அதேவேளையில் ஐரோப்பிய நாடுகளில் விற்கப்படும் செர்லாக்கில் சுகர் சேர்க்கப்படுவதில்லை என்பதும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த தகவல் வெளியானதில் இருந்து நெஸ்லேவின் பங்குகள் இந்தியாவில் கடும் சரிவை சந்திக்க தொடங்கியுள்ளது. மும்பை பங்குச்சந்தையில் 3.55%, தேசிய பங்குச்சந்தையில் 2% அளவுக்கு பங்குகள் விலை குறைய தொடங்கியுள்ளது. அடுத்தடுத்த நாட்களில் இன்னும் விலை குறைய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கிடையே நேற்று நெஸ்லே நிறுவனத்தின் செய்தி தொடர்பாளர் ஒருவர் இந்தியாவில் கடந்த 5 ஆண்டுகளில் குழந்தைகளின் உணவுப் பொருட்களில் 30% வரை சர்க்கரை சேர்ப்பதை குறைத்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்த என்ஜிஓவான பப்ளிக் அயர்ன் இன்டர்நேஷனல் பேபி ஃபுட் ஆக்ஷன் நெட்வொர்க் என்ற அமைப்புதான் நெஸ்லே நிறுவனத்தின் இந்த வில்லங்கமான வேலையை உலகுக்கு அம்பலப்படுத்தியுள்ளது. நெஸ்லே நிறுவனமும் சுவிட்சர்லாந்து நாட்டைச் சேர்ந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது. காங்கயம் முத்துவின் வின்எஸ்எஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.